எங்க பாவங்களை நீர் மனதில் வைத்து கொண்டால் நாங்க நிலைச்சு நிற்க முடியாது சாமி. ஆதியில வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில் மனுஷனுடைய பாவங்கள், மனுஷனுடைய அக்கிரமங்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறபடினால அவங்க மனுஷ புத்திரர்களும் தேவ புத்திரர்களும் பொண்ணு எடுக்க அவ்வளவு அழகுகளையும் சௌந்தரியம் உள்ளவர்களாய் பாவம் நிறைந்திருக்க நான் இந்த பூமியை அழிப்பேன்னு 6ஆம் அதிகாரத்தில் தீர்மானம் பண்ணினீரே. உடனே அதை அழிச்சிட்டீங்களப்பா. 8 பேர் மட்டும் காக்கப்பட்டாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா புதிய ஏற்பட்ட பக்கம் எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய வம்ச வரலாறுக்காக நீ பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா. எங்க பாவங்களை மன்னிப்பீராக. கரைதரை முதலான ஒன்றுமில்லாதபடி பிழையற்றவர்களாக, ஆட்டுக்குட்டியுடைய பிள்ளைகளாக நாங்கள் பேர் வாங்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. நாங்க நிற்கிற இடம், நாங்க போகிற இடம், எல்லா இடத்திலும் உம்முடைய சமூகம் சொல்லட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மளுடைய சபை வளர்ச்சி அடைவதற்கு, சபை மேன்மை அடைவதற்கு நாம் சில காரியங்கள் செய்யணும். ஒரே வசனத்தை மட்டும் நான் வாசித்துட்டு திருவந்துக்கு நேராக ஞாபகம் வர்றதுனால சொல்லுகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. நம்மளுடைய சபைகள் வளர்வதற்கு, நாம் வளர்வதற்கு ஜெபம் மாத்திரம் பத்தாது, அதில் ஒரு சில காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்மளுடைய இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு நம்மளுடைய ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியர் தேவன் நம்மில் அன்பு கூறுகிறது போல, இங்க 3 காரியம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்மில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். திருவிருந்து கெடுக்கிற பிள்ளைங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க, ரட்சிக்கப்படுகிற பிள்ளைங்க, தேவனுடைய அன்பு நம்மள ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இந்த அன்பு நாம் ஒருவரை ஒருவர் ஊற்றப்பட வேண்டும். இன்னைக்கு சபை, நிறைய சபைகள் ஆராதனை உண்டு, பாட்டு உண்டு, கோயில்கள் உண்டு. வெளியே போனா அவங்க உறவினர்கள், அவங்க குடும்பம், அவங்களுக்கு தகுந்தது போல நடைகள், பேச்சுகள் எல்லாம் மாறுகிறது. சபையை இழந்துடுறோம், சபையை நம்ம விட்டுறோம். சபை என்பது தேவனுடைய அவயவங்களாக இருக்கிறோம், அவயங்களில் ஒன்றாக இருக்கிறோம். நாம் எல்லாம் தேவனுடைய அவயங்கள். சபை ஒரு சமயம் ஒரு சின்ன சபையாக இருக்கலாம், அது ஒரு சுண்டு வரலாக இருக்கலாம், ஒரு பெரிய சபையாக இருக்கலாம், அது கட்ட வரலாக கூட இருக்கலாம். ஆனால் அவயங்கள், அந்த அவயங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய அவயங்களில் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த அன்பு நம்ம சபைக்குள்ள வருகிற சகோதர சகோதரிகளுக்குள்ள அந்த அன்பு நிரப்பப்பட்டிருக்கணும். அப்போ ஒரு அவயம் பிரயாசப்பட்டா, ஒரு அவயம் பலவீனப்பட்டு போனா எல்லா அவயங்களும் சேர்ந்து அதுக்கு ஒத்துழைக்கிறது போல, நம்ம சபையில் யாருக்காச்சும் ஒருவருக்கு பலவீனமானா நம்ம சபை அனைவரும் சேர்ந்து அது பிரயாசப்பட்டு உபவாசம் இருந்து அவங்கள விடுதலையாக வரைக்கும் தேவ சமூகத்தில் இருந்து கண்ணீரோடும் கவலையோடும் நாம் ஜெபிக்கிற ஒரு பாரம் உள்ளவர்களாக மாறும். அதுதான் அவயம், அதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு எல்லார் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இங்க வந்திருக்கிற இளைஞர்கள், பெரியவர்கள், ஊழியக்காரர்கள் மேலே எல்லார் மேலே அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. அந்த அன்பு அம்மாவும் ஐயா தம்பிக்கு மட்டும் உள்ள அந்த உத்தரவாதம் இங்க இருக்க அத்தனை பேருக்கும் அந்த உத்தரவாதம். நம்ம சபையில் யாராச்சும் பலவீனப்பட்டாங்களோ, அல்லது கடன் பட்டு போயிருந்தாங்களோ, அல்லது வீடு கட்டுவதற்காக பிரயாசப்படுகிறார்களோ, அல்லது கர்ப்பத்தின் கணிக்காக பிரயாசப்படுகிறார்களோ, அல்லது மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, நம்ம எல்லாம் சபையெல்லாம் ஒருமனப்பட்டு அவர்களுக்காக செபிக்கவும் உத்தரவாதம் பண்ணவும் இருந்தா நம்மளையும் கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்ற முடியும்.
அந்த ஐக்கியத்தை பார்ப்பாங்க. அந்த சபையில் போகிறவங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அந்த சபைகளில் போகிறவங்களுக்கு ஒற்றுமை இருக்கிறது. அவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாரும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. அது முதலாவது வரணும். இன்னைக்கு சபைகள் அப்படிலாம் போய் ஆராதிப்பாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒருவரை குறை சொல்லுகிறது, ஊழியக்காரர்களை குறை சொல்றது, சபைக்கு வருகிற பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறது. இப்படி நாம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்மளுடைய வார்த்தை மற்ற சபைகளுக்கு போகக்கூடிய மத்தியில் நம்மளுடைய சபையை பற்றியோ ஊழியக்காரர்களை பற்றியோ அல்லது நம்மளை கூடி வருகிற பிள்ளைகளை பற்றியோ நம்ம குறைகளை நம்ம கூறுவோமானா நம்ம சபை குன்னி போகும், குறுகி போகும், வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுடைய ஒற்றுமையை கண்டு, நம்மளுடைய ஐக்கியத்தை கண்டு, நம்ம மேல இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியத்தை கண்டு மற்றவர்கள் பிரமிக்க போகத்தக்கதாக நாம் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், பிள்ளைங்க இருக்கிறாங்க, மருமக்கமா இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கள என் மருமகம் சரியில்லை, என் மகன் சரியில்லை, என் பேரன் சரியில்லை, நான் மற்ற பக்கம் சொல்லி கொண்டே இருந்தோம்னா நம்ம குடும்பத்தில் நாளுக்கு நாள் என்னாகும்? பிளவு வந்து கொண்டே இருக்கும். நம்ம குடும்பத்தை ஒரு பக்கம் மாமியால் பேச்சையோ மருமகன் பேச்சையோ நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம சொல்லாமல் இருந்தால் நம்ம குடும்பம் நாளுக்கு நாள் ஒற்றுமையை மற்றவர்கள் பார்ப்பார்கள். அவங்க விஷயத்தை பார்த்தீங்களா, எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. மருமகளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மகனுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மாமனார் மாமியாருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை அவங்க வெளியே சொல்லாமல் எப்படி வாழுகிறாங்க, எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்கிற அந்த ஒற்றுமையை கண்டு அவர்கள் அந்த குடும்பத்தை பிரமிக்கிறது போல நம்மளை நம்ம சபையும் பார்த்து மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 2வது லைனை கொஞ்சம் சொல்லி பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மளுடைய இருதயத்தின் ஊற்றப்பட்டபடினாலே அந்த அன்பி நம்மை வெட்கப்படுத்தாது. அப்படித்தான் நம்ம இருக்கு. லாஸ்ட்ல நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. என்ன நம்பிக்கை? நம்ம சபையை குறித்து, நம்மளை குறித்து ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை. நாம ஒரு சமயம் நான் ஒரு பலவீனமா இருக்கிறேன், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில ஜெபம் பண்ணும்போது, எனக்கு விடுதலை ஆகும்போது அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. நம்ம குடும்பத்தை, சபையை, குடும்பம் தான் சபை, சபை தான் குடும்பம். அப்போ ஒரு சபைக்குள்ள எத்தனை பேர் சின்னவங்க பெரியவங்க வயதானவங்க இருக்காங்களோ அவங்கள எப்படி அம்மா லீடர் பண்றாங்களோ, அவங்களுடைய பாரத்தெல்லாம் எப்படி அவங்க சுமக்குறாங்களோ, அதே போலதான் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன், தலைவி, ஒரு தாய், ஒரு தகப்பன். அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை அதிகமாக கோவப்படுவான், ஒரு பிள்ளை அது வேலைக்கு போகாமல் இருப்பான், ஒருவன் பலவீனப்பட்டு போவான். இதெல்லாம் அந்த தாய் தகப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணி நடத்தி கொள்கிறார்களோ அதே போலதான் சபை. நம்ம சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அங்கத்தினர்கள். நாம் ஒருவரை ஒருவர் அன்பில் நிறைந்தவர்களாய் ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கண்ணாடியாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அங்கீகரித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதோடைய 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எப்போது நமக்கு தெரிஞ்ச புஸ்தகம்தான். 22வது வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்குள்ள நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேணும். பவுல் இந்த நிருபங்களே ரோமர் சபைக்கு, கொரிந்தி சபைக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம், கலாத்திய சபைக்கு, எபேசு சபைக்கு இதெல்லாம் எழுதுகிறார். எபேசு சபை எழுதும் போது சிறைச்சாலைக்குள்ளிருந்து எழுதுகிறார். இங்க உணவை குறித்து, புசிக்கிறதை குறித்து சொல்லுகிறார், திருவிருந்தை குறிச்சும் சொல்லுகிறார். அப்போ நீங்க புசிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடுகள் இல்லையா? நமக்கு ஒரு திராட்சை ரசம் வாங்கி வீடுகளில் குடிச்சுக்கலாம், ஒரு பண்ணை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் 3 நாள் உபவாசம் இருந்து அம்மா உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஒரு நேரமாச்சும் ஆகாரத்தை கட் பண்ணி இரவும் பகலும் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஆண்டவரே இந்த திருவிருந்து மூலியமாக இந்த குடும்பம் ஒரு சீர்படணும், சிறப்படணும், பலப்படணும்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறார். அப்ப இந்த கொரிந்தி சபையில் என்ன நடக்கு அப்படின்னா, ஒருத்தன் பசியோட புசிக்கிறான், ஒருத்தன் வெறியோடு பேசிக்கிறான், ஒருத்தன் வாக்குவாதத்தோட பேசிக்கிறான்.
இதெல்லாம் சபைக்குள்ள இருக்குது. எப்ப முடியும்? ஐயோ எனக்கு நேரம் வேலை இருக்க, நான் திருவந்து எடுத்துட்டு போய் நாங்க போலான்னு நினைச்சேனே, நேரம் ஆயிடுச்சு. இப்படி அந்த வெறிகள், கோபங்களில், சலசலப்புக்குள்ள இந்த திருவிருந்து பந்திக்கு முன்பாக நிற்கவே கூடாது. இது தேவ சமூகம். இதுக்குள்ள வரும்போது நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்களை எப்படி தேவதூதர் வச்சு இங்க பார்த்துக் கொள்கிறாரோ இதே போல உங்க சொத்தையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு சமயம் மாடு அவுக்காம இருக்கலாம், ஒரு சமயம் வீடு போட்டாம இருக்கலாம், ஒரு சமயம் பீராவை போட்டாம இருக்கலாம். கர்த்தர் அங்க பார்த்துக்கிடுவாரு. இங்க இந்த குணத்தோடு நாம் புசிக்கலாகாது. வெறியோடு, கோபத்தோடு, சண்டையோடு, சலசலப்போடு நாம் புசிக்கல் ஆகாது. அதனால அவர் சொல்றாரு, உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அதனால இங்க எப்படி புசிக்கணுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படி புசிக்கணுமா? அதோட 23வது சொல்லுது பாருங்க. ஆ 24வது வசனம் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுது ஸ்தோத்திரம் சொல்லி அதை பிட்டு. அப்போ ஸ்தோத்திரம் சொல்லிட்டா ஒரு சமாதானம். சமாதானத்துக்குள்ளதான் அந்த திருவிருந்து. அப்போ உங்களுக்கு வீடுகள் இல்லையா? பசியும் புசியும் இருக்கக்கூடாது. இங்க வந்து ஸ்தோத்திரங்களோடு அப்பத்தை பிட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எல்லாம் மன உளைச்சல் எல்லாம் விட்டு சாந்தத்தோடு நீங்க இதை புசிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தனிப்பட்ட அந்த வீடுக்குள்ள எல்லா பலவீனங்களும் நீங்கும். இந்த ஆதி திருவிருந்து எடுக்கிற பிள்ளைங்க கணவனுக்கிட்ட தெரியாம, மனைவிக்கு தெரியாம வந்து திருவந்தெடுத்தவங்க எத்தனையோ பேரு இந்த சொந்த சரீரமாக, சொந்த இரத்தமாக தன் கணவன் இடத்துல, தன் மனைவி இடத்துல, தன் பிள்ளைகள் இடத்துல, தன்னுடைய தாய் தகப்பன் இடத்துல காட்டின அநேக பேர் சாட்சிகள் உண்டு. இல்லையே சொல்லுவோமா? நீங்க ஸ்தோத்திரங்களோடு கூடி இந்த அர்ப்பணிக்க வேண்டும். ரெண்டாவது அது சொல்றது, போஜன பண்ணுகிற பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், புதிய உடன்படிக்கை, புதிய திட்டம், புதிய நோக்கம், புதிய தரிசனம், புதிய வெளிப்பாடு. அப்போ ஒரு திருவந்து எடுத்துட்டு அடுத்த திருவந்துக்கு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய திட்டம், புதிய தரிசனம் இருக்க வேண்டும். பழையதெல்லாம் ஒழியணும். பழைய செம்ம கிரியைகள், நேற்று பேசின வார்த்தை, காலையில பேசின வார்த்தை, இந்த மாசத்துல பேசின தேவனுக்கு விருப்பமில்லாத வார்த்தைகளை ஒழிய பண்ணணும். அதான் அவர் சொல்றாரு, இந்த பாத்திரத்தை எடுத்து இது புது உடன்படிக்கையா இருக்கு, பழையதெல்லாம் என்ன செய்யணும்? ஒளிஞ்சிடணும். தவறி பேசியிருப்போம், தவறி ஒரு இடத்துக்கு நின்றுப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மளுடைய கடவுளுடைய பிள்ளைங்க நிற்கிற இடமும் பார்த்து நிற்கணும், பேசுற இடமும் பார்த்து பேசணும், போகிற இடமும் பார்த்து போகணும். எல்லாமே நமக்கு சமம் அல்ல. ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி நிற்க வேண்டிய இடத்துல நின்னா நமக்கு அனுகூலமாக, ஆசீர்வாதமாக மாறும். இது புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இது அபாத்திரமா நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. தன்னைத்தானே யோசித்து நிதானித்து புசியுங்க. சில பேர் காலையில கணவனோட வாக்குவாதம் பண்ணா திருவந்து எடுக்க மாட்டாங்க. மனைவியை அடிச்சுட்டு வந்துலாம் திருவந்து எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. கணவனை, பிள்ளைகளை சனிங்கனை, லூச, மெண்டலை அப்படின்னு பேசிட்டு மறுபடியும் வந்து ஆண்டவருடைய ஒப்பரம் ஆகவே கூடாது. அது ஒப்பரவாய் நீ அடுத்த மாசம் நீ ஒப்பரவாய் சரி பண்ணி எடுப்பது ரொம்ப நல்லது. அபாத்திரமா எடுக்கவே, துணிகரமா எதையும் செய்யவே கூடாது. பயபக்தியோடும் பக்தியோடும் பயத்தோடு நம்ம எடுப்போம்னா இது அனுகூலமாக, ஆசீர்வாதமாய் மாறும். இது நம்ம தலைமுறைகளுக்கு முறைவாய் மாறும். அல்லேலூயா சொல்லுவோமே. திருவந்து சாதாரணமா நினைச்சிடாதங்க. நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்ம தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை கூட காணிக்கை பெட்டியில போடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப எல்லாம் மாறி போச்சு. வட்டிக்கு வாங்குறது, கர்த்தர் எந்த வழியிலையும் நம்மளுக்கு காணிக்கன்னு ஒரு பங்கு கொடுத்துறோம். இல்ல, பக்தி உள்ளதும் பரிசுத்தம் உள்ளதும் இங்க செலுத்தினாதான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். திருவந்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைங்க தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. சபை நிரப்பதற்கு
நாம் பரிசுத்த ஆவினாலே ஒரு பாரத்தை ஒரு சுமந்து அந்த அன்பில் கலாத்தியெல்லாம் தான் சொல்லுது. அன்பு கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பில் கர்த்தர் ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி, பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம், இப்படி 9 கனிகளை நம்ம நிறைந்திருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, நீ தேவனுக்கு முன்பாக தன் சரீரத்தை சுட்டு வைத்தாலும் நீ அன்பு இல்லாதவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதன்னு சொல்லுது. அன்பு நம்ம விசுவாசிகளுக்குள்ள பெருகட்டும், அது கிரியை செய்யட்டும். 2வது, தேவனுடைய பந்திக்கு வரும்போது நம்ம வீடுகள் இல்லையா, இது ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் திராட்சத்தை கொடுக்குறாங்க, கொஞ்சம் மண்ணை கொடுக்குறாங்கன்னு இல்லாமடி தன்னைத்தானே யோசித்து நிதானித்து என் குடும்பத்துக்கு இது பிரயோஜனமாய் மாறட்டும், என் ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமாய் மாறட்டும், எந்த அபாத்திரமா நான் கை கொள்ளாதபடி என்னை தானே சுத்திகரிக்கணும். கொஞ்சம் சுத்திகரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கனப்படுத்துவாராக, உங்களை தகுதிப்படுத்துவாராக. நம்ம சபை நாளுக்கு நாள் வளரணும். என்னுடைய விருப்பம் பெரிய சபை கட்டணும். இந்த வனாந்தரத்தில் அம்மாவுக்கு சொல்லும்போது ஒரு சின்ன செட்டு போடுங்கம்மா, அப்புறம் பெரிய சபை கட்டலான்னு திறப்பு விழாவுக்கு வரும்போது என் கண்டு ஆச்சரியமாய் மடந்து. ஒவ்வொரு மாசமும் நான் வரும்போது சபை தான் பார்ப்பேன். சபையை தம்பி ரொம்ப அலங்காரமாய், அது மகிமையாய், அது பரிசுத்தமாய் வச்சிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல் நம்மளும் அன்பில் நிறைந்தவர்களாய் சபையில நம்ம எல்லாம் ஒவ்வொரு தூணுகளும் நிற்கப்பட வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அபாத்திரமாய் ஆராதனையை நினைச்சிடக்கூடாதுப்பா. கர்த்தர் வந்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இடம்னு நாம் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கூட நம்ம ஆயுதத்தோடு கூட இருந்து காத்திருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் இந்த நாளிலே பானம் பண்ணி இருக்கிறோம். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை இந்த நாள் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலே அவர் தாமே நம்மை ஆளுகை செய்து கொண்டு ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்குண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நாளிலே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து முழு மனதோடு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி மீன் ஸ்தோத்திரிக்கிற நம்ம ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு மீன் ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலே பந்திலே கலந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்வாரா? நன்றி 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 நன்றி. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின இனியும் காத்திடுவார். பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தா. இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இயேசுவே, எந்த ஒரு தீங்கோ, எந்த ஒரு பலவீனமோ, எந்த ஒரு சாபமோ இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கோ சேர்ந்து சொல்லும். இரத்த கோட்டைக்குள்ளே ஆமே நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கோ இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கோ எந்த தீங்கோ எந்த தீங்கோ. ஹல்லேலூயா. எந்த தீங்கோ. நீ நல்லவா. எல்லாம் வெளியே இருக்கிறவங்க நன்றி 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 இயேசுவே. இரட்டை கோட்டைக்குள்ளா எங்களை மூடி மறைத்திருக்கிறேன். நம்ம அப்படியாக எழுந்து நின்று கடைசியாக இறுதி ஜெபமாக நம்ம ஏறெடுப்போம். எல்லாம் உள்ளவா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பாதுகாப்புக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் பிரவேசித்து இருக்கிறோம்.
ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய சட்டைகளினால் இந்த நாள் எங்களை மறைத்திருக்கிறீர். வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி, ஆண்டவரே இன்றைக்கு அப்பா ஒரு ஆளுகைக்குள்ளாக, ஆண்டவரே ஒரு மறைவிதத்துக்குள்ளாக எங்களை பிரவேசிக்க பண்ணி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அநேக பேருக்கு அங்கும் இங்கும் நாங்கள் பார்க்கிறோம், அநேக மரணங்கள், அநேக விபத்துகள் ஆண்டவர் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இது எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே இரத்தை கோட்டைக்குள்ளாக நீர் எங்களை மறைத்து எங்களையும் எங்கள் சபைகளையும் சபைகள் குடும்பங்களையும் ஆண்டவர் சொந்த பந்தங்கள் ரத்த சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே அநேக விபத்துகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அநேக மரணங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இனிமேலும் எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீரப்பா. இனிமேலும் தாங்குவீர், நீர் ஏந்துவீர், நீர் சுமப்பீர். எங்களை எல்லா தீமைகளுக்கும், எல்லா விபத்துகளுக்கும், எல்லா கொள்ளை நோய்களுக்கும் நீர் எங்களை தப்புவிப்பீர் என்பதை சபையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையோடு கூட நாங்கள் கடந்து போகிறோம். உம்முடைய கரம் எங்களை பின்தொடரட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. பாடல் வேளையிலும் ஆராதனை நேரிலும் சங்கில வார்த்தைகளிலும் தெய்வ செய்தி நேரங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. திருந்து பகுதியில் கூட கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ரசமும் ஆண்டவர் அப்பமும் மீந்திருக்கிறது. இதற்குண்டான ஆத்துமாக்களை எங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள, இதற்குண்டான ஆத்மாவை நாங்கள் சந்திக்க, இதற்குண்டான ஆத்மா அடுத்த மாதத்தில் ஆண்டவர் சபைக்கு கொண்டு வாங்க நாங்களும் ஆயத்தப்படுத்துகிறோம் அப்பா. நாங்களும் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், உடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் ஜனங்களை ரட்சித்து சபையில் சேர்த்துக் கொள்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு மூலமாக இருக்கும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை